நம்மலாம் சின்ன வெடி சத்தம் கேட்டாலே பயப்படுவோம். ஆனா இந்த மனுஷன் முகத்துல, அதாவது உதட்டோரத்துல குண்டடிப்பட்டு ரத்தம் வலிய வலிய இந்த நாட்டுக்காக பயங்கரவாதிகளோட, அதாவது தீவிரவாதிகளோட சண்டையிட்ட மாவீரன் தான் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். அவங்கள பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது டிசம்பர் 19 2024ல குல்காம் அப்படிங்கிற பகுதியில் பயங்கர தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரா நம்ம இந்தியன் ஆர்மியில ஒருவரான லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அந்த ஆபரேஷன்ல ஒருத்தவரா இருக்காரு. அப்போதைக்கு பயங்கர கன் ஃபைட் நடக்குது, அதாவது துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூட்ல குண்டடிப்பட்டிருக்கு. அதாவது லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அந்த மாவீரன் முகத்துல இங்க உதட்டோரத்துல குண்டடிப்பட்டும் வலது கையில குண்டடிப்படுது. அதிகப்படியான ரத்த இழப்பு ஏற்படுது. அதாவது இந்த அதிகப்படியான ரத்த இழப்பு எப்படிப்பட்ட மனுஷனையும் அசால்ட்டா சோர்வடைய வச்சிரும். ஆனா இந்த மனுஷன் அதை எதுவுமே பொருட்படுத்தாம தன்னுடைய அசாதாரணமான தைரியத்துல எதிரில இருந்த ஒரு முக்கியமான பயங்கரவாதி, முக்கியமான தீவிரவாதிய சுட்டு கொன்னு வீழ்த்தி இருக்காரு. அந்த ஆபரேஷன் வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாவீரன் முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப புல்லரிக்குது. அந்த வீரன் வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் தான். அதாவது இந்த விஷயத்த கேட்கும் பொழுது ரொம்ப மெய்சிலுக்குது. இப்பதான் அவங்க நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட இருந்து கீர்த்தி சக்ரா விருது வாங்கியிருக்காங்க. அந்த கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு தருவாங்கன்னா, அசாதாரணமான தைரியம் கொண்ட ஒரு மாவீரருக்கு தான் அந்த விருதை வழங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாதாரணமான மாவீரன் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். ரியலி சல்யூட் சார்.